என்னதான் சப் பிராண்ட் ஒரே போனை மாத்தி ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னாலும் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் C55 XPயோட வீடியோலாம் கேக்குறீங்க. அதனால ரெண்டையுமே வந்து வாங்கியாச்சு. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது போக்கோ C55 அண்டர் 10K லான்ச் பண்ணிருக்காங்க. அண்டர் 10K நிறைய போன் இருக்கு. எந்த போன் பெஸ்டா இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க போறோம். இப்ப எடிட்டர் போடுறா இன்ட்ரோவை. உன்ன சொல்லலையா? ஓகே, உங்க கமெண்ட்ஸ்லாம் பார்த்து இந்த ரெண்டு போனையும் ஆர்டர் பண்ணது பாத்தீங்கன்னா விக்னேஷ் தான். லிட்டரலா இதுல என்ன ஸ்பெக் இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா நிறைய போன்ஸ் வந்து லான்ச் ஆகிட்டு இருக்கனால இந்த அமுலுக்கும் இல்ல இதுல என்ன இருக்குன்றத பார்க்க நான் மறந்துட்டேன். சோ வீடியோ வர்றதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன இருக்குன்றத அவர் பார்த்துட்டு வந்துட்டாரு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே, அதுல என்ன இருக்குன்னு அவர் சொல்லுவாரு. இது எந்த அளவுக்கு ஒர்த்து, எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்றத லைவா எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம். ப்ரோ ஃபோன் எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க, லெதர் ஃபினிஷ்ல கொடுத்துருக்கான். அண்டர் 10,000 பட்ஜெட்ல. அண்டர் 10Kலயா? சூப்பருங்க, சூப்பரா இருக்கு. ஏன்னா நீங்க கேஸ்லாம் போட தேவை இருக்காது. ஆமா, கேஸ் தனியா போட தேவையில்ல. வெறும் போனா யூஸ் பண்றதுக்கும் அந்த ஃபீல் நல்லா இருக்கு. நான் ஆல்சோ கீழே வைக்கிறப்பயும் வந்து பயப்படாம வைக்கலாங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. வேற 6.71 இன்ச் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சரி, ஓரளவு நல்லா தான் இருக்கு. பெரிய டிஸ்பிளேங்க இந்த பட்ஜெட்ல, பரவாயில்ல. MediaTek Helio G85 இருக்கான். சரி, 50 மெகா பிக்சல் AI கேமரா இருக்கு. 5 மெகா பிக்சல் செல்ஃபி கொடுத்துருப்பாங்களே. அட ஆமா. 5000 mAh பேட்டரி இருக்குமே. அட ஆமா. IP52 ரேட்டிங் இருக்குமே. அட ஆமாப்பா, ஆமா ஆமா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அந்த 12C கொடுங்க ஒரு நிமிஷம். இது என்னது இப்ப? போன் ஜோக் இல்லையா? நான் பாக்ஸா வைக்கிறேன்னு நினைச்சு போன போய் கவுத்தி விட்டையா? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? லிட்டரலா ஒரே போன் தான் 12C இருக்குல்ல, அதே போன்ல பேக்ல லெதர் ஃபினிஷ் கொடுத்து அந்த பிராண்டிங் மட்டும் மாத்திருக்காங்க. மிச்சபடி அதே டிஸ்பிளே, அதே ப்ராசஸர், அதே பேட்டரி. ரெண்டு போனோட ஸ்பெக்கையும் பாருங்க, ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு பாருங்க. எல்லாமே டிட்டோவா பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. ஏன் இப்படி பண்றாங்க? அதான் எனக்கும் தெரியல. இங்க பாருங்க, C55 ரியல்மில இருந்து எடுத்திருக்காங்க. yellow கலர் பாக்ஸ் வேற, பேர்ல குழப்பம், ப்ராடக்ட்ல குழப்பம், பிராண்ட்ல குழப்பம், அபிராமின்ற மாதிரி இருக்கு. ஒரே குழப்பத்துல வந்த போனா இருக்கும் போல. இவங்களை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. என்னத்த சொல்ல, போக்கோன்னு நம்பி வாங்குறவங்களுக்கு என்ன வந்து யூனிக்கா இருக்குன்றது சத்தியமா தெரியல. அவங்களோட சர்வீஸ் சென்டர் தான் யூஸ் பண்றாங்க. அதே போனை டிட்டோவா கொண்டு வந்து மக்களை வந்து குழப்புறாங்க. இது ஆல்ரெடியே சில போன்ல நடந்திருக்கு, இன்னுமே அடிக்கடி நடக்கிறது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த போக்கோ அப்படின்ற பிராண்ட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ட்ரஸ்ட் குறையிற மாதிரி இருக்கு. ஈவன் ஒரே நல்ல விஷயம் என்னன்னா அந்த லெதர் ஃபினிஷ் நல்லா இருக்கு. பட் இதையே இந்த பிராண்ட்லயே கொண்டு வந்திருக்கலாம். அப்படி இல்லாட்டி இதை கேன்சல் பண்ணிட்டு இதுல மட்டும் போட்டு இருந்திருக்கலாம். இல்ல அதுக்கு ஒரு கவரை வாங்கி போட்டுருக்கலாம். ஆமா, அதை பண்ணி இருந்திருக்கணும். எதுவும் இல்லாம இப்படி பண்றது வந்து அடிக்கடி குழம்பிக்கிட்டே இருக்கு. சோ இன்னும் இந்த C55 பத்தி கேட்டவங்களுக்கு என்னடா எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12Cயோட வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துக்கோங்க. இந்த போனும் அந்த போனும் ஒரே போன் தான். அப்ப அவ்வளவுதான் இந்த வீடியோ. 10,000 ரூபாய்க்கு உண்மையாவே எந்த போன் ஒர்த்து அப்படின்றதையும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம்ன்றத ஸ்டார்டிங்லேயே பேசியிருந்தோம். அதையும் பேசிடுவோம். சரி, எதை வச்சு எந்த போன் பெஸ்ட்னு சொல்லுவேன்? அது இப்பெல்லாம் ஒவ்வொரு தேவைக்கு ஏத்தாப்புல வந்து போன் மாற ஆரம்பிச்சிருச்சு. அது 20,000 ரூபாய் இல்ல 30,000 ரூபாய் இல்ல, ஈவன் இப்பெல்லாம் 10,000 ரூபாய்க்குள்ளேயே அந்தந்த தேவைக்கு நிறைய போன் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த போக்கோ C55 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து வெறும் கையோட போன் யூஸ் பண்ணணும், லெதர் ஃபினிஷோட வேணும், 12C வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா போக்கோ C55 போலாம். ஈவன் இதுல வந்து MIUI டயலர் கூட சேர்ந்து இருக்கும். அப்படி இல்லாம எனக்கு ஸ்டோரேஜ் அதிகமா வேணும், ஒரு 128GB வேரியன்ட் வித் 8GB இன்டர்னலோட வேணும்னா Infinix Hot 30i ரீசெண்டா கூட நம்ம ரிவ்யூ பண்ணோம்ல, அது வந்து வாங்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இதை விட கம்மியா இருக்கும். ஸ்டோரேஜ்க்காகனா அதை வாங்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிசைனுக்காக பாத்தீங்கன்னா இதை சூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பெஸ்டா இருக்கு. அப்ப இந்த போன் இதை தனியா செய்வோம். அது ஆல்ரெடி செஞ்சுட்டு தானே வந்திருக்கு.